திரு சீமான் அவர்கள் சார் தொடர்ந்து அவருக்கான இது வந்து தனிச்சு நிற்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் முழுக்க வந்துட்டு இருக்காரு. இப்போ அவர் இப்போ வாங்கக்கூடிய வாக்குகள்லாம் நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? என்னன்னா தொடர்ந்து நீங்கள் யாருக்கும் பிரயோஜனம் இல்லாமல் ஒரே பிரயோஜனம் அந்த கட்சிக்கு அங்கீகாரம் கிடைக்கிறதுக்கு மட்டும்தான் பயன்பட்டுச்சு. அதை தாண்டி அந்த கட்சிக்கு வேற பிரயோஜனம் எதுவுமே இல்லை. உழைக்கிறோம், உழைச்சிக்கிட்டே இருக்கான் 15 வருஷமா 20 வருஷமானா எவ்வளோ நாளைக்கு உழைப்பான்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. ஆனால் முதல் முறையாக எனக்கும் மூளை இருக்குது, என்னைக்கிட்ட வந்து எதையும் திணிக்காதீங்க, எனக்கும் அறிவு இருக்குது, பிஜேபியில் போய் என்னை சேர்க்க நினைக்காதீங்கலாம் அன்றைக்கி சொன்னவர் நேற்று கடலூரில் போய் எங்களுடைய பலம் பலவீனம் என்னன்னு எனக்கு தெரிஞ்சடிச்சிட்டார். அதாவது தேர்தல் அரசியலை மனசில் வச்சு அந்த வார்த்தைகள் வருது. சிவன் ஆட்டத்தை பார்த்தீங்களா, இனி ஏன் ஆட்டத்தை பாருங்கிறாரு. என்ன ஆட்டம் ஆட போகிறான்னு நமக்கு தெரியல. அது எப்படி இருக்குன்னு பாருங்கன்னா ஒருவேளை கூட்டணிக்கு தயாராகிறாரா, அது யாரு கூட அப்படின்னா சில கேள்விகள் இன்னும் உயிரோட்டமாக இருக்குது. அது தெளிவாகாத வரைக்கும் அதை தாண்டி நம்ம விமர்சிக்க முடியாது. இன்னைக்கு நிலைமைக்கு சீமான் தனித்து நிற்கிறார். ஏன்னா தொடர்ந்து பாஜக சைடு இருந்து சொல்லிட்டு இருக்காங்க கூட்டணிக்கு வந்து இப்போ புதிய தலைவராக எல்லாரும் தான் சார் கூப்பிடுவாங்க. திமுக தவிர இது எல்லாரும் கூப்பிடுவாங்க. ஏன்னா திமுகவும் கூடுவாங்க. நீங்கள் நம்மளை திட்டுறாரே அவங்களெல்லாம் வெக்கப்பட்டு கூட மாட்டாலும் நினைக்காது. யாருக்கும் வெக்கம் கிடையாது. அங்கே அவசியம் இல்லை. அவசியம் வந்தால் கூட கொடுக்க இடம் இல்லை. அதனால திமுக கூப்பிடாது. மற்ற எல்லாரும் அவரை கூப்பிடாதானே செய்வாங்க. விலை போகிற சரக்கை எல்லாரும் தானே சார் விரும்புவாங்க.